கடாயில் எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 2 வெங்காயத்தை மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதும் 1 ஸ்பூனு கடலை மாவு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூனு வெஜிடபிள் மசாலா பவுடர் இதெல்லாம் போட்டு திரும்பவும் வதக்கிக்கலாம். அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் பொடிசாக போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இல்லை 1/2 கப்பு ஃப்ரெஷ் மலாய் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் மஷ்ரூம், அப்புறம் கேப்சிகம், வெங்காயம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இறக்கிக்கலாம்.